உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொல்லி 2021ஆம் ஆண்டு தேர்தல்ல பெருசா பேசிட்டு போற இடத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு தமிழக மாணவர்கள் முன்னாடி எஸ்பெஷலி அரசு பள்ளி மாணவர்கள் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை கொடுத்துட்டு அதை சரியே பண்ணல அவங்க. ஆனா அதை பத்தி அவங்க பேசவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பை மாநில அரசால மாத்தவே முடியாதுங்கிறது தெரியும். தெரிஞ்சுதான் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஏதோ இவங்களால முடியுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அரசுக்கு வந்தாங்க. ஆனா இவங்க அரசு அமைச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ண முடிஞ்சது? ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா பாருங்க, பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு தன்னுடைய பள்ளி மாணவர்களை, அரசு பள்ளி மாணவர்களை தயார்படுத்தி கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களை முன்னேற்றி இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆந்திரால 72% மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க. ஆனா தமிழகத்துல எப்பவுமே 58% மாணவர்கள் தான் பாஸ் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இவங்க கொடுக்கறது என்னன்னா 2 விஷயம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு 7.5% இட ஒதுக்கீடு அப்படின்னு இவங்க கம்மன் உட்கார்ந்துக்கிறாங்க. 7.5% இட ஒதுக்கீடுல ஜஸ்ட் பாஸ் பண்ணாலும் கிடைக்கும், அது நல்லதுதான். ஆனா பிரைவேட்ல கோச்சிங் போற மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கோச்சிங் போய் அந்த நீட் எக்ஸாம் எழுதி அப்ப கூட வந்து ரிப்பீட்டர்ஸ் தான் நிறைய பேர் பாஸ் ஆகுறாங்க. அதாவது 10 பேர் எழுதுனாங்கன்னா அதுல 7 பேர் வந்து ரிப்பீட்டர்ஸ்னா ஒரு தடவை எக்ஸாம் எழுதுறவங்க கிடையாது. ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ எக்ஸாம் எழுதுறவங்க தான் நல்லபடியா பாஸ் ஆகி பெரிய மார்க் எடுக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 45 நாள் கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 12வது முடிச்ச உடனே ஒரு 45 நாள் கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதுலயும் சில பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் சொல்லிடுறாங்க. அதுல இன்டர்நெட் வசதி இல்லைன்னா அதுவும் கஷ்டம் அந்த அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறது. இவங்களால அதிகமான காசு கொடுத்து கோச்சிங் சென்டருக்கு போகாம அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாம திணறதுனாலதான் இவங்களால நீட்டை வந்து சரியா பண்ண முடியல. அதையும் மீறி அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அதிகமான மார்க் எடுத்து டாக்டர் ஆகுறாங்க தான். ஆனா அரசோட அந்த பங்களிப்பு என்ன அப்படின்னா, நான் நீட்டை ரத்து பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பொய் சொல்லி உள்ள வந்துட்டு நீட்டை ரத்து பண்ணலினாலும் பரவாயில்ல, ஏன்னா இவங்களால பண்ண முடியாது கண்டிப்பா. ஆனா நீட்டை எழுதக்கூடிய நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பயிற்சி கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் கிடைக்கிறது இல்ல. அதனால வந்து இவங்க வீட்டுக்கு போக வேண்டிய 29வது காரணம் என்ன அப்படின்னா, சொன்ன ரகசியம் பொய்யென ஆனதால் மாணவர் கண்ணீர் வஞ்சக அரசை வீழ்த்தும். நாளைக்கு 28வது காரணத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை டிஎம்கே, ரெஸ்ட் வெல் ஸ்டாலின் சார். நன்றி.